நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திடீர்னு கால் பண்ணீங்க, வரோன்னு சொன்னீங்க, எதுவும் புரியல. சார், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் தான் அவரு. டிபிக்கல் தங்கவேலு, பெரிய கை. தம்பி, நீங்க ஒத்துக்கிட்டதே போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒத்துக்கணும்னா புரியல. சார், அந்த பார் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நீங்க நிக்கிறதா ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதான். திடீர்னு எலெக்ஷன்ஸ் அது இதுன்னா எதுவும் புரியல. அதை பற்றி பெருசாக யோசிக்கவே இல்லை. நாங்க யோசிச்சிட்டோம் சார். நம்ம கேங்ல இருந்து ஒருத்தர் அசோசியேஷன் தலைவரா வர்றதுங்கிறது நல்ல விஷயம் தானே. அதுவும் நீங்களே வந்துட்டா ரொம்ப நல்ல விஷயம் தானே. இதுல யோசனை பண்ண வேண்டியதுக்கு என்ன இருக்கு தம்பி? தலைய மட்டும் ஆட்டுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்மால ஒருத்தர் கோர்ட்ல பதவியில இருக்கிறது நல்லது தானே. என்ன நான் சொல்றது? சொல்லுங்க. நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி போர் போட்டா காரங்க தன்னதுன்னு சொல்றாங்க. பகல் கொல்ல சார் இதெல்லாம். 1000 சொல்லுவான். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சரி சார், இவங்க பண்ண டென்ஷன்ல பேரை சொல்ல கூட மறந்துட்டேன். என் பேர் மனோகருங்க. சொல்லுங்க மனோகர். இப்ப என்ன சொல்றீங்க? பூமியில இருக்க போர திருட்டான்னு சொல்றீங்களா? சரி, எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றீங்களா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாப்போம். எங்க ஏரியாவுல ரொம்ப தண்ணிக்கு பஞ்சம். ஓ, போர் போட்டவங்களுக்கும் 300 அடி கீழே தான் தண்ணியே வருது. ஐயோ. ஆனாலும் பரவாயில்ல, போர் போட்டே ஆகணும்னு பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டா. நானும் எங்க ஊருக்கு போய் மண்ணுல ஊத்து எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறவரை போய் கூட்டிட்டு வந்தேன். மண்ணுல ஊத்து பாக்கிறதுக்கு இன்னும் ஆள் இருக்கா? நமக்கு எந்த ஊரு? நமக்கு மதுரை பக்கம் சோழம் வந்தான் சார். அடாடாடா, நம்ம ஊரு. இங்க வீடு விருகம் பக்கம் தான் சார். மதுரை ஆளுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சுல. பெரியவர் மார்க் பண்ண இடத்துல போற போட சொல்லிட்டு அசதியா இருந்ததுன்னு தூங்கிட்டேன். காலையில எழுந்து பார்த்தா 70 அடியில குபு குபு குபுன்னு தண்ணி வந்துருச்சு. பண்ணது யாரு? நம்ம ஊர் ஆளு இல்ல, அது அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் சரிதான் சார். ஆனா இந்த விளங்காம போன வேலையாளுங்க மார்க் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் விலைக்கு போற போட்டாங்க. ஐயோ, அது பக்கத்து வீட்டுக்கார இடம் ஆயிடுச்சு. அடடா, அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அன்னைக்கு ஒரு நாளாவது தூங்காம இருந்திருக்கணும். பிரச்சனை என்னமோ ஆனதுதான் சார். ஆனா நான் இங்க வந்தது அதுக்கும் மேல ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்காகத்தான். பாத்திமா, எப்படிமா இருக்க? பயப்படாத, சார் நமக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்காரு. அழாத, அழாதம்மா. ஹாய் ஃபாத்திமா, நான் அர்ஜுன். நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும், ஓகேவா? அன்னைக்கு போலீஸ் வந்த நாள் என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு ஷெல்ஃப்ல புக் அடிக்கிட்டு இருந்த போது வெள்ளையா ஏதோ பவுடர் இருந்துச்சு. அது என்னன்னு எடுத்து பார்க்கும்போது போலீஸ் உள்ள வந்துடுச்சு. நான் பயத்துல அந்த பாக்கெட்டை கீழே போட்டுட்டேன். உடனே போலீஸ் வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்க? போலீஸ் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல? அவகிட்ட கேட்கல, என்கிட்ட தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அன்வர் பத்தி. சரி, நீங்க கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு நான் பாத்துக்க. சொல்லுங்க சந்தோஷ், என்ன விஷயம்? சார், 2 டேஸ் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏஎஃப்சியில் சாப்பிட போயிருந்தேன் சார். ஏஎஃப்சி? நான் அந்த இடத்துக்கு போனதில்லை, ஏன்னா நான் வெஜிடேரியன். ஆனால் இந்த காலத்து பசங்க அதானே விருப்பப்படுறாங்க. சார்,
நாங்க சாப்பிட போனப்ப 1/2 மணி நேரம் ஆயும் ஒரு டம்ளர் தண்ணி கூட வைக்கல சார். அங்கதான் யாருமே தண்ணி குடிக்கிறது இல்லையாம, வெறும் கோக்கும் பெப்சியும் தான். தண்ணி குடிக்கிறது கூட அவுட் ஆஃப் ஃபேஷனா போயிடுதுன்னா பாத்துக்கங்களேன். என்ன பண்றது? ஹோட்டல் போனா தண்ணி வைக்கணும்னு ரூல் இருக்கும்போது அவங்க எப்படி சார் வைக்காம இருக்கலாம்? நாங்க 2-3 முறை கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க வைக்கல சார். வேணும்னா ஒரு 15 ரூபா கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க சார். ஓஹோ, 15 ரூபா கொடுத்து வாங்குறது பெரிய விஷயம் இல்ல சார். அவங்க எப்படி சார் இவ்வளவு irresponsible-ஆ பதில் சொல்லலாம்? அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணோம் சார். ஓகே, பண்ணிட்டா போச்சு. இதுக்கு முன்னாடி எப்பயாவது கோர்ட்டு பக்கம் போயிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல சார். சினிமால பார்த்திருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். சரி, சினிமால இந்த விஷயத்துக்காக ஹீரோ கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜ் பாராட்டுவார். உட்காந்து வேடிக்கை பார்க்கறவன் கை தட்டுவான், மீடியாக்காரங்க பாராட்டுவாங்க. 1 ஹவர்ல அந்த ஹீரோவை பெரிய ஆளாக்கிடுவாங்க. ஆனா நிஜத்துல இது எதுவுமே நடக்காது சார். எனக்கு ஹீரோலாம் ஆக வேணாம் சார். ஏஎஃப்சியே எங்களுக்கு பதில் சொல்ல வச்சா அதுவே போதும். இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன், அவசரப்படாதீங்க. நீங்க அந்த ஏஎஃப்சி ஓனர் மேல கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்காக அவர் கோர்ட்டுக்கு வந்து கூழ இருந்து பதில் சொல்ல எதிர்பார்க்கறீங்களா? நடக்காது. பேரு வேணா அடையார் ஃப்ரைட் சிக்கனா இருக்கலாம், ஆனா அவங்களோட ஓனர் எங்கேயோ லண்டன்ல இருக்கார். நீங்க கோவப்பட்டு புல்டோசரை விட்டு கடை இடிச்சாலும் அவருக்கு தெரிய போறது இல்ல. அப்படியெல்லாம் நான் நினைக்கல சார். எங்க கிட்ட அலட்சியமா நடந்துகிட்டவங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா எனக்கு அதுவே போதும் சார். என்ன பிரச்சனை? கரை 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 தான் பிரச்சனை சொல்லியிருந்தீங்கல்ல. போர் போட்ட இடம் தன்னோட இடம்ட்டு போர் எனக்கும் வேணும்னு பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டான். ஒரு வழியா பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை தீர்த்தேன். இது போதாதுன்னு அடுத்த நாள் சங்காரம் வந்து இது அவங்க இடம் சொல்லி தொட்டியை கட்டி பைப்பை போட்டாங்க. மேல கேஸ் போட்டாலே சும்மா ஜவ்வு மாதிரி இருக்கும் சார், அதான் பிரச்சனை. சார், நான் என் பொண்டாட்டி கொடுத்த டார்ச்சரால் தான் போரே போட்டேன்னு சொன்னேன்ல. இப்ப வீட்டு முன்னாடி ஊரே வந்து தண்ணி பிடிக்குது. எங்களுக்கு ஒரு குடம் தண்ணி பிடிக்க முடியல சார். ஒரு போர் கூட உன்னால ஒழுங்கா போட முடியலையே அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி குடத்தாலே இடிக்கிறா சார். பிளாஸ்டிக் குடம் தானே? ஆமா சார், அதனால தான் தப்பிச்சேன். சார், உங்க பிரச்சனை எனக்கு என்னன்னு புரியுது. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், 50,000 ரூபாய் செலவு பண்ணி போர் போட்டேன். எப்படியாவது பணத்தை கொஞ்சம் திருப்பி வாங்கி கொடுங்க சார், ப்ளீஸ். சார், காரனுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணி அந்த கேஸ் கோர்ட்டுக்கே போனாலும் அவங்க யாரும் வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். அதுக்கு பதிலா நீங்க லோன் அலையுதுக்கு பதிலா ஒரு குச்சியை வச்சு நோண்டிங்கன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு குடம் தனியாவது வரும். ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? பணத்தை திருப்பி வாங்கலன்னா வீட்டில் சோறு கிடைக்காது சார். கொஞ்சம் மனசு வைங்க சார். சரி, நீங்க ஆஃபீஸில் யாராவது கிட்ட போய் பேசிருக்கீங்களா? அதெல்லாம் ஆச்சு சார். வேலைக்கு ஆகாம தான் உங்களை பார்க்க வந்தேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். 50,000 ரூபாய் திருப்பி வாங்கி கொடுத்தீங்கன்னா 20% தரேன் சார். என்ன பண்றது? நீங்க கேஸ் போட்டாலும் சரி, இல்ல வேற யாராவது ஏற்பாடு பண்ணாலும் சரி. நீங்க அலைய போறீங்கன்னு தான் நான் பார்த்தேன். நீங்களே இவ்வளவு கான்பிடென்டா இருக்கும் போது எனக்கு பிரச்சனையே இல்ல. இந்த கேஸ் எடுத்து நான் விடுங்க. முதல்ல நான் ஆபீஸ் போய் அங்க என்னன்னு பாத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் பாப்போம். இந்தாங்க சார் என் விசிட்டிங் கார்டு. என் நம்பர் இதுல இருக்கு. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா? இந்த பக்கம் விழுப்புரம், அந்த பக்கம் வேலூர், எல்லாத்தையும் மெட்ராஸ் பக்கத்துல கொண்டு வந்த நீங்க தானே? ஆனா போங்க சார், நீங்க 20 கிலோமீட்டர் சிட்டில தள்ளி ஆளே நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு குடியேற சொன்னா என்ன சார் நியாயம் இது? கஷ்டம்தான். என்ன சார் பண்றது? அதானே என் பொழப்பே. உங்களுக்கு ஏதாவது இடம் வேணும்னா நமக்கு ஃபோன் பண்ணுங்க. நல்ல இடமா சீப்பா முடிச்சு தரேன். தெய்வமே, வேணவே வேணாம். சரி, நான் வரட்டுமா சார்? தேங்க்யூ சார். கவலைப்படாதீங்க, பாத்துருவோம். சரி. என்ன மணி, பிளாட் வாங்குறதா ஏதாவது ஐடியால இருக்கீங்களா? ஆமா, இவங்க காட்டுற பிளாட்ல காத்தோ தண்ணி வருதோ இல்லையோ கண்டிப்பா பேய் வரும். ஏன்னா ஊர்ல இருக்க சுடுகாடை சுத்தி பிளாட் போட்டு வித்துறானுவோ. பப்ளிக் லேண்ட்ல இந்த மாதிரி ஸ்வாஹா பண்ணா அந்த பாவத்துக்கு இப்படிதான் அலைவாங்க. நீங்க சாரதாவோட சேர்ந்து நிறைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் தள்ளியே இருங்க, நல்லது. அதானே, பொண்ணுங்க பேசினாலே உங்களுக்கு பிடிக்காதே. என்ன தம்பி, அடுத்த தலைவர் நீங்க தான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி, வரட்டா? நீங்க போயிட்டு இருங்க, இத வந்துடுறேன். என்ன மகேஷ், ஏதோ பிரச்சனையா?
ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம பார் அசோசியேஷன் எலெக்ஷனில் அர்ஜுன் நிற்க போகிறதா ஒரு கேள்வி. அந்த குமாரும் அவனுடைய ஆளுங்களும் தான் அர்ஜுன்கிட்ட பேசியிருப்பாங்க போல. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுக்கு அர்ஜுனும் ஒத்துக்கிட்டாரான்னு தெரியல. மகேஷ் சார், இதில் யோசிக்க ஒன்றும் இல்லை. நான் கட்டாயம் நிற்கிறேன். வின் பண்ணுறோம். நிச்சயமா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நீங்க இருக்கும்போது வேற யாரு ஜெயிக்க முடியும்? கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம். தலைவரே, வருங்கால தலைவரே, வரட்டுமா? அல்லா சர்தாம், ஆனா இந்த கேஸ் நீங்க ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணோன்றதை நான் சொல்றேன். அதை முதல்ல கேட்டுக்குங்க. வாங்க. ஓகே. அதெல்லாம் சரி சந்தோஷ். இந்த கேஸ் ஃபைல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா என்னென்னலாம் செய்வேன்றதை நான் சொல்றேன். அதையும் கேட்டுக்குங்க. முதல்ல இங்க 2-3 தடவை வந்து போகணும். அதுக்கப்புறம் 2 முன்னாடி வர வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இதே 2-3 முறை சொல்லிட்டீங்க சார். இந்த மாதிரி 2 முன்னாடி வந்து போறதுல 6 மாசம் இப்படியே ஓடி போயிடும். அதுக்காக என்ன பண்ணோம்? ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்கணும், லீவும் போட வேண்டியிருக்கும். அது உங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் கேஸே ஃபைல் பண்ண முடியும். சரி, கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம். ஆஹா, கேஸ் எடுத்துப்பாங்க, முடிஞ்சிடும். தப்பு கணக்கு போடக்கூடாது. கேஸ் என்னன்னைக்கெல்லாம் கோர்ட்ல ஹியரிங்க்கு வருதோ அன்னைக்கெல்லாம் நீ வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கேஸ் நம்பர் படிச்சாதான் உன்னால உள்ளே போக முடியும். எப்படி நீங்க பார்த்தாலும் ஹாஃப் டே இதுலேயே வேஸ்டா போயிடும். நான் என்ன சொல்றேன், இதுக்காக வந்து தேவையில்லாம ஆஃபீஸ் பர்மிஷன், லீவ் போட வேண்டியிருக்கும், லாஸ் ஆஃப் பே. அது மட்டும் இல்ல, வக்கீல் ஃபீஸ், அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வர போக்குவரத்து செலவு, அதோட நீங்க அடிக்கடி வரும்போது நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வர செலவு, அது வேற இருக்கு இல்லையா? இந்த கேப்ல கோர்ட்ல அவங்க தரப்பு வக்கீல் வந்து நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பெரிய தகராறு பண்ண மாதிரியும் ஆர்கியூ பண்ணலாம். மொத்தத்துல கூட்டி கேச்சு பார்த்தா உங்களுக்கு வெறும் தண்ட செலவு தான். புரியுது. இப்போ என்ன சார் பண்ணலாம்? அப்படி வாங்க வழிக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி தண்ட செலவு பண்றதை விட்டுட்டு 15 ரூபாய் கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு என்ன சந்தோஷ் நீங்க? கோவத்தில் வந்துட்டேன் சார். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ தான் புரியுது. தேங்க்யூ. சரி, நான் சொன்னது புரிஞ்சுதானோ? ஐயோ, வேண்டாம். தேங்க்ஸ். பாத்திமா, அன்வர் உங்க அண்ணனா? இப்போ அன்வர் எங்க இருக்காரு? தெரியல, ரொம்ப நாளா வீட்டுக்கே வரல. அண்ணனும் நீங்களும் ரொம்ப பாசமா இருப்பீங்களா? அவன் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. அவன்கிட்ட பேச போனாலே எரிஞ்செறிஞ்சு விழுவா. அந்த பவுடரை அவன் தான் வச்சிருக்கணும், எனக்கு தெரியும். இதை நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. போய் சொல்லாதேன்னு சொல்றாங்க. சரி, அழக்கூடாது, எல்லாம் சரியாயிடும். பாட்டிய நினைச்சாலும் எனக்கு கவலையா இருக்கு. அவங்கள விட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நீ பாட்டியை பத்தி கவலைப்படக்கூடாது. நீ பயப்படாத. தப்பே பண்ணலன்னா பயப்படவே கூடாது. நான் பாட்டியை கூட்டிட்டு வரேன். ஓகே சார், என்ன வெளில விட்டுருவாங்களா?